ஸ்பௌஸை சூஸ் பண்றது அப்படிங்கிறது அவர் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபைனான்சியல் டிசிஷனாக தான் இருக்குமா அவருடைய வாழ்க்கையில? இல்லை, ஸ்பௌஸை சூஸ் பண்ணுறது ஃபைனான்ஷியல் டெசிஷன்னா இருக்க முடியாது. பிகாஸ் தெர் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ், டெஃபினெட்லி நாட். பட் ரெண்டு பேரும் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஸ்பௌஸ் வேணுமா, அல்லது ஒருத்தர் நீங்களே சம்பாதிச்சு ஸ்பௌஸோட சேர்ந்து வாழ போகிறீங்களாங்கிற ஒரு பேசிக் டெசிஷனை நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த டெசிஷனுக்கு அப்புறம் ஒன்ஸ் யூ மேக் அப் யுவர் மைண்ட் ஆன் தட், தென் யூ கேன் மூவ் ஃபார்வர்ட். பட் இது எல்லாம் கூட எதுவுமே ஃபைனைட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மேரி பண்ணும்போது உங்கள் ஸ்பௌஸ் வந்து வேலை பண்ணாமல் இருக்கலாம். மேரி பண்ண பிறகு அவங்களுக்கு அந்த ஆஸ்பிரேஷன் வரலாம். ஓகே, அப்போ வந்து நீங்கள் யூ கேனாட் சே நோ. ஸோ அதில் கண்ட்ரோல் கிடையாது. இன்ஃபேக்ட் அது நிறைய பேர் சொல்கிறது ஒன்று, அப்புறம் நடக்கிறது இன்னொன்று இருக்குது. ஸோ ஸ்பௌஸ் எப்படி இருக்கணுங்கிறது ஒரு ஃபைனான்ஷியல் டெசிஷனாக இருக்கக்கூடாது. அது வந்து உங்களுடைய லைஃப் சார்ந்த ஒரு டெசிஷனாக தான் இருக்கணும். பட் அதுக்கு சில ஃபைனான்ஷியல் கான்சிக்வன்சஸ் இருக்குது. அது என்னன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்.